நான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றேன். 5. என்ன 2வது கவுண்ட் என்றதுக்குள்ள நீ எப்படி அங்க போன? இனிமே நீ பார்வதி விஷயத்துல தலையிடக்கூடாது. மாட்டேன் மாட்டேன். இதான் உனக்கு கடைசி சான்ஸ். உன்னை எச்சரிச்சு மன்னிச்சு விட்டுட்டு போறேன். நந்தினி, நந்தினி, நந்தினி எழுந்துரு. நந்தினி எழுந்துரு. நந்தினி, நந்தினி கண்ண தர. நந்தினி, நந்தினி கண்ண தர. நந்தினி கண்ண தர. என்னாச்சு? ஆண்டி வந்துட்டீங்களா? என்னாச்சு நந்தினி? அந்த பார்வதி ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து உங்க எல்லாரையும் இப்படி அடிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டாளா? இல்ல ஆண்டி, 10 பேர் இல்ல. அந்த பார்வதி ஒருத்தியாதான் எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு அவ தப்பிச்சு போயிட்டா. பார்வதி அவளா இதெல்லாம் பண்ணா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு அவ சாதாரணமாவே இல்ல. நந்தினி, உனக்கு அடிபட்டதுல மூளை ஏதோ நல்லா பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டி, நம்ம ஆளுங்களெல்லாம் போய் பாத்தீங்களா? போய் பாருங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நந்தினி, பாத்துட்டீங்களா? ஒரு சாதாரண பொண்ணால இப்படியெல்லாம் அடிக்க முடியுமா? அந்த கோரக்கண்ணு சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதோ தெய்வ சக்தி உதவுதா ஆண்டி. ஆனா ஒண்ணு ஆண்டி,
நான் அவளை என் கையாலே கொலை பண்ணுவேன். விட மாட்டேன், அவளை நான் விட மாட்டேன். நந்தினி, அவளை ஓட விட்டுட்டு இப்ப பேசி என்ன பண்றது? நந்தினி, இந்த நிலைமையில நீ நல்லா கொலை பண்ணுவ. முதல்ல ஒண்ணு சரி பண்றவா. புர்கா போட்டுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கல. அந்த பக்கமே திரும்பி இருக்காளே. திரும்புவல்ல, அப்ப பிடிக்கிறேன் பாரு. அடி பாவி, பார்வதியேதான், அவளேதான் மாட்டினடி இன்னைக்கு. எப்படி அதுக்குள்ள முகத்தை மூடிட்டா? உண்மையிலே இவ பார்வதி தானா, இல்ல நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா? இல்ல, கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வனஜா, இனிமே நீ ஆதி ரூம் பக்கம் போறத நான் பார்த்தேன். தெரியும்க்கா, துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு போட்டுருவீங்க, நான் பொட்டுன்னு செத்து போயிடுவேன். அதானங்கா? இனிமே என் நிழல் கூட அந்த பக்கம் போகாதுங்கா. இத பாரு, பேசிக்கிட்டே இருக்காத, கிளம்பு. இவ வேற ஏதேதோ பண்ணிதான் அந்த நந்தினிய புலம்ப வச்சா. எதுவுமே பண்ணாம என்ன திட்டு வாங்க வைக்கிறா. இவளுக்கு உதவி பண்ற சக்தி யாரா இருக்கும்? எந்த தாயும் தான் புள்ள கண்ணீர் சிந்தணும்னு நினைக்க மாட்டா. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே என் மாமா குணமாகணுங்கிறதுக்காக தான். நீங்க கொடுத்த மருந்தையும் சேர்த்து 3 நாள் மருந்து கொடுத்தேன். ஆனாலும் இது வரைக்கும் என் மாமாவுக்கு சரியாகல. உன் மாமாவுக்கு சொன்னதெல்லாம் சரியா செஞ்சியா? நீ உனக்கு சொன்னத சரியா செஞ்சியா? என்ன சொல்றீங்க? நான் என்ன சரியா செய்யல? கணவனோட உயிரை காப்பாத்துறது மருந்து மாத்திரை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட தாலி பாக்கியமும் தான். அகிலா அம்மாவோட குரு தோஷம் புத்திரர்களை பாதிக்கும்னு சொன்ன. அந்த தோஷத்தினால அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு, அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கான தீர்வையும் குங்குமமா உன்கிட்ட கொடுத்த. ஆமா, நீங்க கொடுத்த அந்த குங்குமத்தை ஐஸ்வர்யா அம்மாவோட தாலியில வைக்க சொல்லி எங்க சின்னையாவ காப்பாத்தியாச்சே. அகிலாவோட தோஷம் புத்திரர்களை பாதிக்கும்னு சொன்ன. ஆனா இந்த மகனை தான் பாதிக்கும்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம்? விதிய நீ இன்னும் புரிஞ்சுக்கல பார்வதி. ஆதியும் அகிலாவோட புள்ள தானே. புத்திர தோஷத்தால பாதிக்கப்பட்டது அருண் இல்ல, உன் மாமா ஆதி. அம்மா தாயே, நீ கொடுத்த இந்த குங்குமத்தை நான் என் தாலியில வைக்க போறேன். என் தாலியும் குங்குமமும் நிலைச்சு நிக்க நீதான் என் மாமாவை காப்பாத்தணும்.
நான் இந்த ரூபத்துல ஏன் வந்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐஸ்வர்யாம்மா, நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணும். அகிலா ஆண்டிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவோ பண்ற. உனக்கு நான் என்ன பண்ணணும் பார்வதி? நான் அகிலாமாவோட தோஷ பரிகாரத்தை பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன பத்தியும், நான் இங்க வந்ததை பத்தியும், அகிலாமாவுக்காக நான் பரிகாரம் பண்றத பத்தியும் நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. நீ என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்துக்கான நல்லதாதான் இருக்கும் பார்வதி. நீ போய் ஆண்டிக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. நான் யார்கிட்டயும் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆதி, ஆதி, அம்மா வந்திருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? பார்வதி, ஆதி, ஆதி, இங்க பாரு. ஆதி, அம்மா வந்திருக்கேன். ஆதி, பார்வதி, அம்மா. ஆதி, இவ்ளோ கஷ்டப்பட்டு பொழைச்சிட்டா. கண்டிப்பா நினைவு திரும்பிடுமா. கை கால்லாம் அசைய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்குள்ள பூரணமா குணமாயிடுவாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பையனை சாவுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கேன் ஷபானா பேகம். உனக்கு ஐயோ, ரொம்ப அம்மா. நன்றி. பரவாயில்லைங்கம்மா. உனக்கு உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். அவர் கண்ணு முழிச்சதும் அவரை பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. எனக்கு இதுவே போதும், வேற ஒண்ணு வேண்டாம்மா. பேசுவடி, நீ பேசுவ. ஷபானா, நீ பேசுறதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு பார்வதியை தான் ஞாபகப்படுத்துது. சுயநலமில்லாத பாசம், தன்னடக்கமான வார்த்தைகளும் நடவடிக்கையும், இதான் பார்வதியோட குணம். என்ன ஐஸ்வர்யா, பார்வதியை பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆண்டி, இவங்கள பாக்கும்போது பார்வதிய பாக்குற மாதிரி தான் இருக்கு. சொல்லு, வார்த்தைக்கு வார்த்தை பார்வதியும். முகத்துல இருக்க துணி எடுத்து பார்த்தா தெரிய போகுது. இத நான் சொன்னேன்னா துப்பாக்கி தூக்கிட்டு வந்துருவா. கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் வாழ்க்கை பூரா ஏமாந்துகிட்டே இருக்கு. ப்ரோ, பேச ஆரம்பிச்சுட்டா. ப்ரோ, கண்ணு மூடி பாருங்க ப்ரோ. ஆதி, ப்ரோ, ஆதி, இங்க பாருங்க ப்ரோ. ஆதி, ஆதி, ஐசு ப்ரோ ஆதி, பேசிட்டாரு. கண்ணு திறந்து பாருப்பா. ஆதி, ப்ரோ என்ன பாருங்க ப்ரோ. ஆதி, என்ன பார்வதி? பட்டமாக்கா, இந்த டீ எடுத்துட்டு போய் மாமாவுக்கு கொடுங்க. அப்புறம்
அங்க கிண்ணத்துல மருந்து இருக்கு. அத 3 நாளைக்கு தொடர்ந்து மாமாவுக்கு கொடுத்துருங்கக்கா. ப்ளீஸ்க்கா, மறக்காம கொடுத்துருங்க. பார்வதி, உடனே இங்க இருந்து கிளம்பாத. பெரிய தம்பி கண்ணு முழிக்கிறத இருந்து பாத்துட்டு போயேன். என்னால எப்படிக்கா அவர் கண் முழிக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்க முடியும்? அதான் நான் இப்பவே கிளம்புறேன். அவர் கண் முழிச்சிட்டாருன்னா கண்டிப்பா இதை நான் தானே கண்டுபிடிச்சிருவாருக்கா. அதனால நான் இப்பவே கிளம்புறேன். சரி பார்வதி. நீ நீ சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு சூடா ஏதாவது கொண்டு வந்து தரவா? பால், டீ, இல்லனா நீ மாத்திரை எடுத்துக்கிறல்ல? புதினா டீ சாப்பிடுறியா ஆதி? பட்டமா? அம்மா, நல்ல சூடா புதினா டீ எடுத்துட்டு வா. அம்மா. உடனே எப்படி புதினா டீ ரெடியா இருக்கு? இந்த ஆதி. பார்வதி, பார்வதி கண்டிப்பா இங்க வந்திருக்கா. என்னால உணர முடியுது. எனக்கு சரியாயிடுச்சு. கண்மூடிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ போயிருக்கானா? வா ஆதி. அகிலம்மா கூட தான் எப்பவும் வருவேன். மத்தபடி நீ இங்கெல்லாம் வரமாட்டியே. ஆனா அதிசயமா இருக்கு, இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்க. நம்ம இவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் சில நேரங்கள்ல குழப்பம் வரும். அப்போ அது தீர்த்து வைக்க ஒரு குரு தேவைப்படுறாரு. இப்ப வரைக்கும் அந்த ஒரு குருவா நான் என் அம்மாவை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாக்கு நீங்க தான் குரு, ஆனா எனக்கு என் அம்மா தான் குரு. இப்ப என் குருவே குழப்பத்துல தான் இருக்காங்க. அதை தீர்த்து வைக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதான் என் குருவோட குருவை தேடி வந்திருக்கேன். அப்படி என்ன ஆதி உனக்கு குழப்பம்? பார்வதி வீட்டை விட்டு போனது உங்களுக்கே தெரியும். இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியல. பார்வதி வெளியே எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கா. என்ன குருஜி சொல்றீங்க? பார்வதி வெளியே எங்கேயும் இல்ல ஆதி, உனக்குள்ளதான் இருக்கா. அவ எங்க இருந்தாலும் என் பக்கத்துலதான் இருக்கா. அது மட்டும் என்னால் நல்லா உணரும். நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. இப்போ பார்வதி பிரிஞ்சிருக்கிறது தான் ஆதிக்கடவுர் பரம்பரைக்கே நல்லது. எல்லா பிரச்சனையும் முடியும் போது பார்வதியே உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. போயிட்டு வரேன் குருஜி.
வா ஆதி. ம். ஏமா உன் பேரை சொல்லுமா. எனக்கு பார்க்க வேண்டாம், எங்க அம்மாவுக்கு பாருங்க. அம்மா பேரு ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மா. அம்மா பஞ்சவர்ணம் அகிலாண்டேஸ்வரி அம்மா பேர் ராசிக்கு ஒரு சீட்டு எடுத்து கொடுமா. ஓ இதானா? என்னம்மா 2 சீட்டும் ஒன்னா வந்திருக்கு? என்னம்மா இது, 1க்கு 2 சீட்டா வந்திருக்கு. நல்லதோ வந்திருக்கு, கெட்டதோ வந்திருக்கு. நல்ல நேரம் நடக்கும் போது 2 சீட்டும் ஒட்டிக்கிட்டு வந்தா அது வாழ்க்கையில ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே கெட்ட நேரம் நடக்கும் போது இப்படி 2 சீட்டும் ஒட்டிக்கிட்டு வந்தா அது வாழ்க்கையில ரெட்டிப்பு கஷ்டத்தை தான் கொடுக்கும். உன் அம்மாவுக்கு இப்ப நவகிரக தோஷம் போயிட்டு இருக்கு. உண்மைதாம்மா. இதுவரைக்கும் ஒவ்வொரு தோஷமா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 2 தோஷம் ஒரே நேரத்துல வரப்போகுது. இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு உதவ பாளையத்தம்மனே வந்திருக்கா. இவ உனக்கு உறுதுணையா இருந்து 2 தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை எல்லாம் பண்ண வச்சிடுவா. ஆத்தாலே உன் கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நம்பிக்கையா இரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். ஆத்தா உன் கூடயே இருப்பா. ரொம்ப நன்றிம்மா. இது வரைக்கும் அம்மாக்கு ஒரு தோஷம்தான் வந்து பாடா படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை 2 தோஷம் ஒரே நேரத்துல வரப்போது பட்டமாக்கா. என்ன சொல்ற பார்வதி? ஆமாக்கா, அம்மாவுக்கு சுக்கிர தோஷமும் ராகு தோஷமும் அடுத்தடுத்து வரப்போதான். ஐயோ பார்வதி, ராகு தோஷம் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அம்மாவோட நல்ல மனசுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது. ஆனா இப்ப என்ன பண்றது, வந்துருச்சே. சுக்கிர தோஷத்தால வீட்ல இருக்கிற பெண்கள் மூலமா பிரச்சனை வருமா, ராகு தோஷத்தினால வேலை பாக்குற ஊழியர்கள்னால பிரச்சனை வருமா. ஐயோ பார்வதி, இந்த பிரச்சனையை நீ எப்படி சரி பண்ண போற? அக்கா, நீங்க இந்த விஷயத்த எப்படியாவது மாமா கிட்ட சொல்லுங்க. மாமா எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் வராம தடுத்துருவாரு. நானா பார்வதி? ஆமாக்கா. பார்வதி, நான் என்னன்னு போய் பெரிய தம்பி கிட்ட சொல்றது? அக்கா, யோசிக்காதீங்க, மாமா கிட்ட போய் சொல்லுங்க. அக்கா, என்னாச்சு? சரி பார்வதி. சரிக்கா. இந்த ஃபாரின் கான்ட்ராக்ட் நந்தினி மேடத்துக்கு கிடைக்காம நம்ம கம்பெனி கிடைச்சிருக்கு. இத சக்சஸ் பண்ண கூடாதுன்னு தான் நந்தினி மேடம் யூனியன் லீடரை வச்சு காய் நகர்த்துறாங்க. நல்லா நகர்த்தட்டும். நேத்து நைட் நடந்த சம்பவம் இத கன்ஃபார்ம் பண்ணுச்சு மேடம். மேடம், அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியாம கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலா
ஆரம்பத்திலேயே அந்த ஃபாரின் ஆர்டரை கேன்சல் பண்றது எனக்கு நல்லதுன்னு தோணுது மேடம். நோ, இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி லாபமோ நஷ்டமோ, நல்ல பேரோ கெட்ட பேரோ, என்னைக்கும் முன் வெச்ச கால பின் வைக்க மாட்டேன். மொரவ மூட்டை பூச்சிக்கெல்லாம் பயந்து வீட்டையே கொளுத்தி போடுற பரம்பரையில நான் பிறக்கவும் இல்ல. நடக்கட்டும், என்ன வருதோ பாத்துக்கிறேன். வாங்க ஃபேக்டரிக்கு போலாம். அம்மா ஒரு நிமிஷம். வேண்டாம்மா, நீங்க போக வேண்டாம். நீங்க ரொம்ப கோவத்தோட இருக்கீங்க. இந்த விஷயத்துல எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நீங்க இருங்கம்மா, நானும் ப்ரூவும் போயிட்டு வந்துடுறோம். அருண், நீயும் ஆதியும் இப்பதான் இவ்ளோ பெரிய விபத்துல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கீங்க. நீங்க யாரும் இப்ப இந்த விஷயத்தை டீல் பண்ண வேண்டாம், அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, மறந்துட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு யூனியன் மெம்பரை அடிச்சு பெரிய தகராறாச்சே. நான் போனாதான் இந்த விஷயம் பெருசாகாம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லம்மா, அது நீங்க 3 பேரும் போக வேண்டாம், நான் போறேன். ஆமா ஆண்டி, என்ன நம்புங்க. என்னால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இத பாரு ஐஸ்வர்யா, சிச்சுவேஷனை நீ முதல்ல அங்க போறதுக்கு முன்னாடி நல்லாவே புரிஞ்சுக்கோ. இது வாண்டடா நமக்கு செய்யற சதி. கஜேந்திரன் சொன்னதுதான் 100% நிஜம். நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபாரின் கான்ட்ராக்ட எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியோட ரெputation டேமேஜ் பண்றதுக்காக அந்த நந்தினி செய்யற சதி வேலைதான் இந்த வேலை நிறுத்த போராட்டம். இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நந்தினி கிட்ட வேலை போயிருக்கிற அந்த யூனியன் லீடர் கிட்ட நாம வளைஞ்சும் கொடுக்க கூடாது, அதே நேரத்துல போராட்டத்தை நீட்டிக்க அனுமதியும் கொடுக்க கூடாது. It must be dealt with strong, firm hand. புரியுதா? வணக்கம் மேடம். என்ன சண்முகம், சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்ட? நான் சொல்லும் போதுதான் ஸ்ட்ரைக்க முடிக்கணும். சரிங்க மேடம். ஸ்ட்ரைக் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க சொன்ன பிளான் படி சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். வெரி குட். மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன காம்ப்ரமைஸ் வந்தாலும் நீ ஒத்துக்க கூடாது. கவலையே படாதீங்க மேடம். இந்த ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்கிறது நான் இல்ல, நீங்க தான் மேடம். உங்க பிளான் படி நியூ கான்ட்ராக்ட் ஒர்க் நடக்காது மேடம். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கிடைச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் டைம்க்கு முடியக்கூடாது. சொன்ன டேட்டுக்கு டெலிவரி கொடுக்க முடியாம ஆர்டர் மொத்தமும் கேன்சல் ஆகணும். அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அதனால கெட்ட பேர் ஆகணும். கண்டிப்பா அது நடக்கும் மேடம். ஃபாரின் கான்ட்ராக்ட்ங்கிறதுனால அகிலாண்டேஸ்வரியே நேர்ல வந்து ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்குறதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து பேசணும். நீ அகிலாண்டேஸ்வரி பேச்ச கேட்டு ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிடாத சண்முகம். சரிங்க மேடம். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டனா ஸ்ட்ரைக்க ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஒரு வீடு பரிசு கொடுத்த மாதிரி இன்னொரு வீடையும் கொடுப்பேன். சரிங்க மேடம். நீங்க எனக்கு இன்னொரு வீடு ரெடி பண்ணுங்க மேடம். வெரி குட். இங்க இருக்கிற மேனேஜரு, இன்ஜினியரு, சூப்பர்வைசரு இவங்க பண்ற அத்துமீறலையும் அடக்குமுறையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வேண்டாம் சண்முகம் சார், இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்து நீங்க பேசுறீங்கன்னு புரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் எல்கேஜி படிக்கிற குழந்தை இல்ல. ஆண்டி மட்டும் இப்ப இங்க வந்திருந்தா நடக்கிறதே வேற. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபாரின் கான்ட்ராக்ட ஓகே பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்.
ஹலோ, எல்லாம் எங்களுக்கும் தெரியும் மேடம். மேடம் வந்தா என்ன பண்ணிடுவாங்க? மேடம், ஃபாரின் கான்ட்ராக்டை அவங்க எப்படி ஓகே பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். பெரிய பெரிய ஃபாரின் கான்ட்ராக்டெல்லாம் அசால்ட்டா கிடைக்குதுன்னா வேற வேற வழிகள்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல வழியில நடக்க போகுது. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் மேடம். யார என்னடா சொல்ற? அவங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிடா. ஐசு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் இப்ப சொல்ல வந்தத பாதியிலே நிப்பாட்டிட்ட? அம்மா கேக்குறாங்களா, சொல்லு. ஐஸ்வர்யா, ஏன் இப்படி அநியாயத்துக்கு மௌனம் சாதிக்கிற? அக்கா எவ்வளவு அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கே தவிர அந்த சண்முகம் என்ன பண்ணான்னு சொல்லு. அப்பதானே அக்கா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆண்டி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னும் எத்தனை பேர் கேட்கணும் உன்கிட்டமா? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுன்னு. அவன் வேற யாரையாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்காது ஆண்டி. அவன் உங்களை பத்தியே தப்பா சொல்லிட்டான். அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இல்ல ஆண்டி, என்னால அதை சொல்ல முடியாது. உன் அம்மா மாதிரி நீ கிடையாது. நீதான் திருந்துட்டியே, நல்லவளா மாறிட்டியே, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மாறிட்டேன்னு நினைச்சேன். அதுவும் ஏன் தப்புதான். நீ யாருன்னு நான் மறந்துட்டேன் பாரு. புரிஞ்சிருச்சு. நீ யாருன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான். ஐசு, ஐஸ்வர்யா, ஐசு, எங்க போற? இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏய் ஐசு, சொன்னா கேளு. ஐசு, நான் தான் சொல்றேன். ஐஸ்வர்யா, நில்லு ஐசு. பார்வதி, பட்டமாக்கா, நான் தான் பேசுறேன். பார்வதி, நீ சொன்னது மாதிரியே நடந்துடுச்சு. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ராகு தோஷமும் சுக்கிர தோஷமும் தனித்தனியா வரல பார்வதி, ரெண்டும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன நடந்துச்சு பட்டமாக்கா? ஃபேக்டரியில ஒரு பிரச்சனைன்னு அதை சரி பண்ண அகிலம்மா ஐஷா அம்மாவை அனுப்பி வச்சாங்க. அங்க ஒரு தப்பு நடந்து ஐஸ்வர்யா அம்மா யூனியன் லீடரை அடிச்சிட்டாங்க. அதுக்காக அகிலம்மா ஐஸ்வர்யா அம்மாவை திட்டினாங்க. அதனால அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் அந்த தோஷம் பண்ற வேலைதான் பட்டமாக்கா. அப்படின்னா ஏதாவது பரிகாரம் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வை பார்வதி. சரி பட்டமாக்கா, நான் குருஜி கிட்ட பேசி அவர்கிட்ட கேட்டுட்டு பரிகாரம் பண்ற வேலையை பாக்குறேன். சரி பார்வதி. சரி, இந்தாங்க. கிளி ஜோசியக்காரம்மா சொல்லிட்டு போன மாதிரியே அம்மாக்கு சுக்கிர தோஷத்தாலையும் ராகு தோஷத்தாலையும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சுக்கிர தோஷத்தினால வீட்ல இருக்கிற பெண்கள்னால அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு அந்த ஜோசியக்காரம்மா சொன்னாங்க. ராகு தோஷம்னா வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் மூலமா
அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இப்போ 2 பிரச்சனையும் சேர்ந்து வந்துருச்சு. ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடக்குது. வீட்ல அம்மா திட்டினதுனால ஐஸ்வர்யா அம்மா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே அவங்கள தனியா விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப ஐஸ்வர்யா அம்மாவும் போயிட்டாங்க. அம்மா மனசை இப்போ வெறுத்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த 2 பிரச்சனையும் பெருசாகிறதுக்குள்ள நான் 2 தோஷத்துக்கும் உடனே பரிகாரம் பண்ணி ஆகணும். பண்ண வேண்டிய பரிகாரத்தை பத்தி பாளையத்தம்மனே வந்து சொல்லுவான்னு கிளிஜோசியக்காரம்மா சொன்னாங்க. அவங்க எப்ப வந்து சொல்லுவாங்கன்னு என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பரிகாரத்தை பத்தி பாளையத்தம்மன் நேரடியா உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டா. வேற யாராவது வந்துதான் சொல்லுவாங்க. ஏன் நான் கூட அதை உங்ககிட்ட சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா பரிகாரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சுக்கிரதோஷ நிவர்த்திக்கு வெண்தாமரை மலர் கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கணும். ராகு தோஷ நிவர்த்திக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி குருஜி. நான் எங்கேயாவது போய் எங்க சுத்தியாவது வெண்தாமரை மலரை பறிச்சு கொண்டு வரேன். பார்வதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்க குருஜி. ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு புரியல எனக்கு. நீங்க எதை சொல்றீங்க ஆதி? யூனியன் லீடர் விஷயத்துலயும் சரி, வீட்டை விட்டு கிளம்புனதுலயும் சரி, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் ஐஸ்வர்யா. வீட்டை விட்டு கிளம்பின விஷயத்துல வேணா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கரெக்ட் தான். ஆனா யூனியன் லீடர் விஷயத்துல தெரிஞ்சேதான் நான் கோவப்பட்டேன். அவன் பண்ண வேலைக்கு நான் அப்படி பண்ணலனா தான் தப்பா இருக்கும். ஒரு அறையோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. என்னை விட்டா நான் அவனை அங்கேயே கொண்டிருப்பேன். அவன் பேசின பேச்சுக்கு எனக்கு அவன் மேல அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. இங்க பாரு ஐஸ்வர்யா, உன் கோவத்திலே தப்பு அந்த யூனியன் லீடர் மேலதானே எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ இவ்வளவு கோவப்படுற மாதிரி அவன் இப்படி என்னதான் சொன்னா, அது என்கிட்டயாவது சொல்ல. இல்ல ஆதி, வேண்டாம். அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஐயோ இல்ல ஐஸ்வர்யா, நீ என்னன்னு சொல்லாதனாலதான் அம்மாக்கு இன்னும் உன் மேல கோவம் அதிகமா இருக்கு. அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சாதானே அம்மாக்கு உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். ஐஸ்வர்யா சொல்லு. ஆதி, இந்த விஷயத்துல ஆண்டி என்னை எவ்வளவு தப்பா நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. மேற்கொண்டு இந்த விஷயமா நீங்க இத பத்தி எதுவும் கேட்காதீங்க பிளீஸ். ஓகே ஐஸ்வர்யா, இத பத்தி இனிமே உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நான் வரேன். வெண்தாமரப்பூ உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. இப்பதான் லக்ஷ்மி பெருமாள் கோயில் குளத்திலிருந்து ஒரே ஒரு வெண்தாமரப்பூவை பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சுமா. அந்த அம்மன் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பூவை எனக்கு கொடுங்களேன். தரேன். ஆனா இது சாதாரண தாமரை இல்ல, வெண்தாமரை. அதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லம்மா. இந்தாங்கம்மா. எவ்வளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். பூவை எனக்கு கொடுத்துருங்களேன். இந்த பணம் பத்தாதே. என்கிட்ட வேற பணம் இல்ல. இந்தாங்க, இந்த கம்மலை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பூவை மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு நகையும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அப்போ பூவை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? உன் நல்ல மனசுக்கு பணமும் நகையும் வாங்காமலேயே இந்த பூவை கொடுக்கறேன்.
இந்தா வாங்கிக்கோ. அம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா, வெண்தாமரை பூன்னு சொல்லிட்டு நீங்க சாதாரண சிகப்பு தாமரை பூவை கொடுத்துட்டு போறீங்க? நல்ல பாருமா, உன் கையில இருக்கிறது நீ கேட்ட வெண்தாமரை பூதான். தொழில் போட்டி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி என் குடும்பத்து உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப என் குடும்பமும் செதஞ்சு போக கூடாது, தொழிலும் முடங்கி போக கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. உன் குடும்பத்தையும் தொழிலையும் நீ பிரிச்சு பாக்குற, அதுதான் உன் பிரச்சனை. உன் குடும்பம் தொழில்ல இருக்கு, தொழிலாளிகளுக்கும் குடும்பம் இருக்கு. நீ ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்காம ஒன்னா சேர்த்து பாரு, உன் பிரச்சனை தீந்துரும். உனக்கு தேவையானதை கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உன் எதிரிகளை ஜெயிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு பேசுச்சுன்னு சொல்லாதீங்கம்மா. என்கிட்ட அந்த பொண்ணு பேசினாலே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, அது வாய் பேச முடியாத பொண்ணு. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, ஏன்டா அந்த அம்மா இந்த குழந்தைய எப்படி சோதிக்கிறன்னு தெரியல. எல்லாம் அவ விதி. அக்கா, எனக்கு ஒன்னாகாம அம்மன் பாத்துப்பாங்க, பூசாரி கிட்ட சொல்லுங்கக்கா. ப்ளீஸ்க்கா, சொல்லுங்கக்கா. கண்டிப்பா உன் வேண்டுதல் நிறைவேறும். உன் அப்பா அம்மா கூட நீ கண்டிப்பா ஒண்ணு சேருவ. பூசாரி ஐயா, இந்த பாப்பா தானே தீல இறங்க கூடாது. பாப்பாவை தூக்கிட்டு நான் இறங்கலாம்ல? என்னம்மா சொல்றீங்க? இந்த பாப்பாவுக்காக நீங்க பூக்குழி இறங்க போறீங்களா? ஆமா. வேண்டாம்க்கா, எனக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். நீ உங்க அப்பா அம்மா கூட சேரணும்ல, அதுக்குதான். இந்த வயசுல அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்ற ஒரு பொண்ணோட வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த வலிய என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். சரியா? நான் பண்றேன். பூசாரி ஐயா, இந்த பாப்பா தானே தீல இறங்க கூடாது. பாப்பாவை தூக்கிட்டு நான் இறங்கலாம்ல? என்னம்மா சொல்றீங்க? இந்த பாப்பாவுக்காக நீங்க பூக்குழி இறங்க போறீங்களா? ஆமா. வேண்டாம்க்கா, எனக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். நீ உங்க அப்பா அம்மா கூட சேரணும்ல, அதுக்குதான். இந்த வயசுல அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்ற ஒரு பொண்ணோட வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த வலிய என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். சரியா? நான் பண்றேன்.
பாத்துமா தண்ணி யாராவது கொடுங்க. பாத்துமா ஐயோ பாத்துமா, ரொம்ப வலிக்குது, நிக்க முடியல. அப்படி வா. யாருனே தெரியாத ஒரு சின்ன பொண்ணோட இந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றினதுனால உனக்கு ஒண்ணுனா அந்த அம்மனே நேர்ல இறங்கி வருவாமா. என்ன பார்வதி, கால்ல தீப்புண் பட்டுருச்சா? ஆமா. நான் உனக்கு மருந்து போட்டு விடட்டுமா? இல்ல வேண்டாம், மருந்து எடுத்துட்டு வர போயிருக்காங்க, அவங்க வந்து போடுவாங்க. பரவாயில்லம்மா, நான் போட்டு விடுறேன். என்னம்மா யோசிக்கிற? எதை பத்தியும் யோசிக்காம சீக்கிரமா போய் உன் வேலையை முடிக்க பாரு. சரிம்மா, நான் வரேன். பாத்தீங்களாப்பா, முதல்ல மருமகள் அனுப்பி என்ன அடிச்சு அடிபணிய வைக்க பார்த்தாங்க. அதுக்கு நாம அசைஞ்சு கொடுக்காம விடாம போராட்டம் பண்ணதுனால இப்போ அந்த அம்மாவே பொங்கி எழுந்து வந்திருக்காங்க. அவங்க டிசைனா பசப்பு வார்த்தைகளை சொல்லி போராட்டத்தை நிறுத்த பாப்பாங்க. யாரும் அந்த அம்மா பேச்ச கேட்ட கூடாது. அம்மா கஜேந்திரன், அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம சிறப்பு விருந்தினர்களை அழைச்சிட்டு வாங்க. சரிங்கம்மா, சரிங்க. வாங்க எல்லாரும். என்ன பண்ணிட்டு இருக்காரு? வர வர திமிரு அடி போச்சியா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன படிச்சிருக்கம்மா. இனிமே அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேம்மா. என்ன படிச்சிருக்கம்மா, என்ன படிச்சிருக்கம்மா. இந்த வேலைய நீ யார் சொல்லி பார்த்த, எதுக்காக பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ண தப்புக்கு இந்த எல்லையை விட்டே உன்னை தூக்கி எரிஞ்சிருப்பேன். ஆனா 2 குடும்பம் உன்னை நம்பி இருக்கு, அதனால உன்னை விடுறேன். உனக்காக இல்ல, ஒரு 2 குடும்பத்துக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப நன்றிமா, அவருக்கு புரியுற மாதிரி புத்திமதி சொல்லிருக்கோமா. இனிமே ஒழுங்கா இருப்பாரு. அம்மா நீங்க போங்கம்மா, நான் எல்லாரையும் வேலைக்கு அமைச்சிட்டு வந்துடுறேன். சரி, ரொம்ப நன்றிமா. ஐசு, எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? அட்டன் பண்ணாம ஏன்டி என்ன டென்ஷன் பண்ற? அதான் இப்ப அட்டன் பண்ணிட்டேன்ல. சரி, அது இருக்கட்டும். உன் வீட்டுல தானே இருக்க? ஆமா. அம்மா ஏதோ கோவத்துல திட்டினா உடனே கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிருவியா?
இங்க பாரு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அங்கே இரு, நான் வந்து கூட்டிட்டு வரேன். நீ ஒன்னும் வர வேண்டாம், நான் ஆண்டி கூடவே வந்துடுறேன். அம்மாவா? ஆமா அருண், அகில ஆண்டி என்ன கூப்பிட வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. ஏய், என்னடி உளர்ற? அம்மா அங்க இருக்காங்களா? ஆ, கண் முன்னாடியே தான் இருக்காங்க. ஏய், என்னடி உளர்ற? இங்க பாரு, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே ஆண்டிய போட்டோ எடுத்து அனுப்புறேன். அத பாத்துட்டாவது நான் சொல்றது உண்மைன்னு நம்பு. இரு, போட்டோ எடுத்து இப்போ உனக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறமா பேசு, சரியா? ஹலோ ஹலோ. ஹலோ அருண், ஆண்டிய போட்டோ எடுக்கவே முடியல. ஏய், உனக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை எனக்கு எப்படி தெளிய வைக்கிறதுன்னு தெரியலடி. இல்ல அருண், நான் உண்மைதான் சொல்றேன். ஆண்டிய போட்டோ எடுக்கவே முடியல. அருண், இரு இரு, 1 செகண்ட். காணோம். ஆண்டி, ஆண்டி, ஹலோ. உன்கிட்ட பேசிட்டு திரும்பி பாக்குற, ஆண்டி காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல, ஒரே மாயமா இருக்கு அருண். அப்புறம் ஏ ஐசு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. அம்மா இங்க என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. இங்க பாரு, நீ பகல் கனவு காணாம உடனே வீடு வந்து சேரு. ஐயோ அருண், நான் சொல்றத கேளு. இந்த தடவை விடவே கூடாது. அந்த அகிலாண்டேஸ்வரிய இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அடிச்சு தூக்குறோம். நாம என்னதான் நம்ம போக்கஸ் ஃபுல்லா அகிலாண்டேஸ்வரி மேல வச்சிருந்தாலும் நீங்க முதல்ல ஸ்கெட்ச் அந்த பார்வதிக்கு போடுங்க. ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னதான் செஞ்சாலும் அவதான் குறுக்க புந்து கெடுத்துக்கிட்டே இருக்கா. அதனால நாங்க அகிலாவை தூக்குறோம், முடிஞ்ச நீங்க பார்வதியை தூக்கிடுங்க. அது எனக்கு தெரியும். அதான் அவளுக்குன்னு தனி பிளான் ரெடி பண்ணிருக்கேன். என்னோட ஒட்டுமொத்த சக்தியை வச்சு இந்த கோரப்பல் அம்மனை உருவாக்கி இருக்க. கோரப்பல்லா? இந்த கோரப்பல் அம்மனை ஏவி விட்டு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு மாகாளய அமாவாசை. சூரிய அஸ்தமிக்கிற வரைக்கும் எந்த அம்மனுக்கும் சக்தி இருக்காது. அந்த நேரத்துல பார்வதிக்கு எந்த ஒரு அம்மனாலையும் உதவி பண்ண முடியாது. அப்ப இந்த கோரப்பல் அம்மன் பார்வதி கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி பண்ணி அகிலாண்டேஸ்வரிக்கு சங்குத வச்சிருவா. எப்படி? நீங்க நாளைக்கு காலையில அகிலாண்டேஸ்வரிக்கு விபத்தை உண்டு பண்ணி அவளை படுக்கையில படுக்க வச்சதும் கேது தோசை கழிஞ்சு போய் சனி தோசை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல இந்த கோரப்பல் அம்மன் நல்ல அம்மன் மாதிரி பார்வதி கிட்ட போய் சனி தோசை நீங்கிறதுக்கு இதுதான் பரிகாரம்னு ஒரு தப்பான பரிகாரத்தை சொல்லி பார்வதியை செய்ய சொல்லுவான். சனீஸ்வரனுக்கு முக்கியமான பகை கிரகம் செவ்வாயான ஒரு அங்காரகன். கோரப்பல் அம்மன் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி பார்வதி அங்காரகனுக்கு விருப்பமான சிவப்பு நிற புடவையை கட்டிக்கிட்டு சிவப்பு மாதுளம்பழ படைச்சு பூஜை பண்ணுவான். தனக்கு செய்ய வேண்டிய பூஜைய தன்னுடைய எதிரிக்கு செய்யறத பார்த்து சனீஸ்வரனுக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வரும். சும்மா விடுவானா சனீஸ்வரன்?
அகிலாண்டேஸ்வரியோட கதைய கணக்கச்சிதமா முடிச்சிடுவான். ஐஸ்வர்யாமா, நான் பார்வதி பேசுறேன். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? பார்வதி, நாங்க யாருமே வீட்ல இல்ல பார்வதி. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? யாருக்கு என்னாச்சு? ஆன்ட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்வதி. ஐஸ்வர்யாமா, அடுத்த கிரகதோஷம் ஆரம்பிச்சிருச்சு போல. டாக்டர் எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. நீங்க பயப்படாதீங்க ஐஸ்வர்யாமா. நான் இருக்கிற வரைக்கும் அம்மா உயிருக்கு எதுவும் ஆகாது. அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றது தெரியல ஐஸ்வர்யாமா. எல்லாம் அந்த தோஷம் தான் காரணமா இருக்கும். நவகிரக தோஷத்தால அம்மாக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு முன்னாடியே ஜோசியர் சொல்லிருக்காரு. ஆனா அம்மா கொண்டு நான் விட்டுற மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். நான் போய் இது என்ன தோஷம், இதுக்கு என்ன பரிகாரம், எப்படி பரிகாரம் பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க அம்மா கூடவே இருங்க ஐஸ்வர்யம்மா. சரி பார்வதி. இந்தாங்கண்ணா. பார்வதி, இங்க வாமா. அகிலாண்டேஸ்வரிக்கு விபத்து நடந்தத கேள்விப்பட்டதும் நீ படுற வேதனைய பார்த்து என் மனசு பொறுக்கல. அதான் நீ என்ன தேடி வர்றதுக்கு முன்னாடி நானா உன்னை தேடி வந்தேன். இந்த தோஷ பிரச்சனையால அகிலாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல? அப்படி சொல்ல முடியாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இப்போ கேது தோஷம் முடிஞ்சு சனி தோஷம் ஆரம்பிச்சிருக்கு. சனி தோஷம் மத்த தோஷம் மாதிரி எல்லாம் கிடையாது. வந்தா உயிரை எடுக்காம விடாது. எங்க அம்மா உயிரை காப்பாத்த என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் உடனே போய் பண்றேன். என் கூட வா. வாமா. அதோ அங்க சிகப்பு துணி உடுத்திட்டு நிக்கிறாரே, அவர்தான் அங்காரகன். அவருக்கு பிடிச்ச நிறம் சிகப்பு. சிகப்பு புடவை உடுத்திக்கிட்டு அவருக்கு பிடிச்ச சிகப்பு மாதுளம் பழத்தை படைச்சு சிகப்பு திரியால விளக்கு போட்டு சிகப்பு மலர்களால நான் சொல்ற மந்திரத்தை நீ சொல்லி பூஜை பண்ண. அப்படி பண்ணா அகிலாண்டேஸ்வரிக்கு வந்த உயிர் ஆபத்து சூரியனை கண்ட பனித்துளி மாதிரி காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும், சரியா? சொல்லுங்கம்மா. சரியா பண்ணிடுவல? ரொம்ப நன்றிம்மா. நான் இப்பவே போய் சிவப்பு உடைய கட்டிட்டு வந்து
நீங்க சொன்ன மாதிரி அந்த சாமிக்கு நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போயிட்டு வா. ரோஸ் எங்க? டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க Treatment டாக்டர், போயிட்டு ப்ளீஸ். இருக்கு சார், வெயிட் பண்ணுங்க. டாக்டர், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அக்கா அக்கா அக்கா